ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொடுவதில் உறுதியாக இருந்தாயல்லவா? என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் நான் நினச்சது நடந்துடணுன்ற உறுதியோட, அதுக்காக வைராக்கியமாக அள்ளும் பகலும் யோசித்து முயற்சி செஞ்சு உழைக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற வந்திருக்கேன். நீ நினச்சது நடக்கிறதுக்காக நீ படுற கஷ்டமும் நீ துடிக்கிற துடிப்பும் எனக்கு தெரியும் என் செல்லமே. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் விட்டுடுவேனா என்ன? என் பிள்ளையான நீ தவிப்பதையும் துடிப்பதையும் இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. அதனால தான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன்னுடைய துயரத்தை தவிர்க்கவும் இந்த வராகி அம்மா ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கை இப்போது என் நெற்றி குங்குமத்தை தொட்டதின் பலனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது. கடல் அலைகள் எப்படி வந்து வந்து கரையை தொட்டுட்டு போகுமோ, அதே போல் உன் கவலைகளும் வந்து இப்போ உன்னை தொட்டுட்டு போய் உனக்கான வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கவலைகளை பார்த்து நீ பயந்து ஒதுங்கி நிற்காதே. கவலைகளும் கஷ்டங்களும் எது வந்தாலும் நீ எப்போதும் எதிர்த்து நிற்க தயாராகு. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். இப்போது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிடுச்சு என் செல்லமே. உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கான பலனை மிகப்பெரிய பலனாக கொடுக்க இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன். உன் வாழ்க்கை துணையை கூட உனக்கு சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும்னு நான் தான் தேர்வு செஞ்சு உன்னிடம் அனுப்பி வைத்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்களில் செய்கிற தப்பையும் தவறையும் நீ பெருசாக யோசித்து கவலைப்படாத. இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை மதிக்காதவங்களும் உன் காலடியில் மண்டிட்டு கிடக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உன்னை மதிக்காமல் இந்த உலகத்தில் யாரும் முன்னேறவோ மாறவோ முடியாது என் செல்லவே. நீ எந்த அளவுக்கு நல்ல பிள்ளை, தூய்மையான மனம் கொண்ட பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இந்த வராகி அம்மா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். உண்மையான உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் எல்லாமேன்ற நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இப்போது இந்த நிமிஷமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும்படியும் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய முடியும் என்று சொல்லவே. என்னுடைய இந்த நெற்றி குங்குமம் தான் உனக்கான வெற்றியிடம் என்பதை புரிந்துகொள். உனக்கான வெற்றி பொட்டை இடும் திலகமாகவே இந்த வராகி அம்மா என் நெத்தியில குங்குமமாக வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா யார் உன்னை என்ன சொன்னாலும் உன் மனசை காயப்படுத்தினாலும் இந்த வராகி அம்மா உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பேன். உனக்கு பிடிக்காதவர்களிடம் இருந்தும் உன்னை பிடிக்காம உனக்கு எதிராக வேலை செய்பவர்களிடம் இருந்தும் நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் இவங்க கூட இருந்தீனா உனக்கு மன அமைதி தான் கெட்டு போகும். அதனால் மன அமைதி இழந்து நிற்கும் உனக்கு துணையாக நான் இருக்கணும்னு தான் அவசரமாக உன்னை பார்க்க ஓடி வந்தேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் அவசரப்படாதே. உன்னை சுற்றி ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தோணும் போதும், யாருமே இல்லையோன்னு நினைப்பு வரும்போதும், அதுதான் நீ உன்னை கண்டுபிடிப்பதற்கான நேரம். யாருமே இல்லைனாலும் எதுவுமே இல்லைனாலும் என்னால் வாழ்ந்து காட்டிட முடியும், அனைத்தையும் சமாளித்து ஜெயிச்சிட முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னுடைய எல்லா தேவைகளையும் தீர்த்து உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். உனக்கு அருளாகவும் உனக்கு ஊக்கமாகவும் உனக்கு துணையாகவும் இந்த வராகி அம்மா இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போயிடக்கூடாது. உன் பாதையில் நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக குறுக்காக இருந்த எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல ஒரு புது ஒளியை பரவச் செய்வேன் என் செல்லமே. நீ என் மேலே எந்த அளவுக்கு அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு என்னை நம்பி எல்லா காரியங்களையும் செஞ்சாங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். நீ உனக்காக மட்டுமில்லை, உன்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்காக என்கிட்ட வணங்குகிற வேண்டுதல் செய்கிற. அப்படி இருக்கும்போது அத்தனைக்கும் சேர்த்து நான் உனக்கான நன்மைகளை கொடுக்கணும் அல்லவா? அதனால தான்
உன் நம்பிக்கையை ஜெயிக்க வைக்க போகிறேன். நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு காட்டுறேன். நீ செஞ்ச நல்ல செயல்கள் விதைகளாக இருந்து விருட்சமாக வளரப்போகுது. நீ செய்த நல்ல செயல்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து உனக்கான வாழ்க்கையை அழகானதாக மாற்றி கொடுக்க போகிறேன். உன்னுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையை நானும் ரசிக்க போகிறேன். நீ வெற்றி பெற்று மகிழ்வோடு வாழ்வதை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய குடும்பம் இதே போல எப்போதும் சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா ஆசீர்வதிக்கிறேன். வாழையை போல குலை தள்ளி நீ உன் குடும்பம் மட்டுமல்ல 7 தலைமுறையும் தலைத்து செழித்து வளரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையும் ஏழ்மையும் துன்பமும் நீங்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன்னுடைய பிரச்சனைகள், துயரங்கள், மன கஷ்டங்கள், கசப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி தர்றேன். நீ நல்லா வாழ்கிறதையும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதையும் பார்த்து பொறாமப்படுற சில மனிதர்கள் அவங்களுடைய கெட்ட மனசின் காரணமாக உன் வாழ்க்கையில் ஏதாவது செய்யலான்னு முயற்சி செய்வாங்க. யாராலும் உன் ஒளியை குறைக்க முடியாது. என் அருளால் நீ நிச்சயம் உயர்வாய் ஜெயிப்பாய். இந்த உலகம் உன்னை என்ன சொன்னாலும் விமர்சனம் செய்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ அவசியமில்லை என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருப்பேன்றத நீ புரிஞ்சு செயல்பட்டாலே போதும். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் குறைத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னை பற்றி தப்பாக பேசக்கூடிய சில மனிதர்கள் அவர்களது தீய எண்ணத்தோட உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கி வராத அளவுக்கு நானும் என்னுடைய நெற்றி குங்குமமும் கூட உனக்கு துணையாக இருப்போம். நீ யாரு என்னங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே, என் அருள் உனக்கு கிடைக்கும்னு உறுதியாக நம்பினாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் பெறுவாய். உன்னை விளக்க நினச்சவங்களும் ஒதுக்க நினச்சவங்களும் கூடிய சீக்கிரம் உன் முன்னால் தலை குனிஞ்சு நிற்க தான் போகிறாங்க. இந்த வராகி அம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீ மனம் தளர வேண்டாம். இந்த வராகி அம்மா உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கு உனக்கான வழியை காட்டுறேன். தைரியமும் திறமையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னால எதையும் ஜெயிக்க முடியும். அறிவும் ஆற்றலும் துணை கொண்டு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தோல்வியின் நிழல் கூட உன்னை நெருங்க விடமாட்டேன். கண்டிப்பா நீ என்ன நினச்சினாலே உன் மனசில் தெளிவு உண்டாகும். தெளிந்த மனம் வெற்றியை வரவேற்கும். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என் செல்லமே. இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு இந்த வராகி அம்மாவே உனக்கான நல்வழிகளை காட்டி உனக்கு துணையாகவும் இருக்க போகிறேன். போராட்டத்தின் மூலமாக எதையும் சாதிக்க முடியாது, ஆனால் முயற்சியின் மூலமாக எதையும் சாதிக்க முடியும். நீ எப்போதும் முயற்சியை தொடர்ந்து செய். உன்னுடைய உண்மையான நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். என்ன நம்பினாலே உன் மனசில் பயம் விலகி போகும், துணிச்சல் பெருகும், வெற்றியும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் இருக்கும் தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கு நானும் என் குங்குமமும் உனக்கு துணையாக அருள் செய்ய போகிறான். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ தளரக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் பக்கத்தில் இருக்கிறதால தோல்வி கூட வெற்றியாக உனக்கு மாறி போகும். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் கொடுக்குன்றதை மறந்துடாத. அதனால் இழந்ததையே நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது நினச்சிக்கோ. வழிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ பழகு. உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கும்போது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ முடியும் தானே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் பல பேர் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்களே பேசுகிறாங்களேன்னு கவலைப்படாத. உன் குணமும் மற்றவங்க குணமும் ஒத்து வரலனா யார் கூட உனக்கு ஒத்து வரலையோ அவர்களை விற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. எந்த சூழலிலும்
நீ யாரை நினைச்சும் கவலைப்பட்டோ கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ மன அமைதியை இழக்க வேண்டாம். இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கூட நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகம் ஆசைகளை தூண்டி விடுவதற்காகவே படைக்கப்பட்டது. உன் ஆசையை தூண்டி நீ பார்க்குற விஷயங்களின் மீதெல்லாம் உனக்கு ஆசையை வரவழைக்க கூடியதாக பல மாயையான விஷயங்கள் உன்னை சுற்றி வரும். நீ எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கடந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர எதுக்கும் அடிமையாக மாறிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற? உனக்கு என்ன வேணும்னாலும் அதை கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன். மன ஆரோக்கியம் உனக்கு அவசியம். ஓடி ஓடி கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ உனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நேரம் செலவிடு. நிதானமாக நீ முடிவெடுக்கும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை ஒன்றும் ஓட்டப்பந்தயம் இல்லை. அவசரமாக முடிவெடுத்து அவசரமாக வாழ்ந்தணுன்ற தேவையும் இல்லை. எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் நிதானமாக யோசிச்சு உன் எதிர்காலத்துக்கு ஏற்றாற் போல சரியாக முடிவிடு. இன்னைக்கு நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து என் ஆசீர்வாதத்தோட நீ நினச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். எந்த உறவு உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த உறவு உன்னை தாழ்த்தி பேசினாங்களோ அவங்க முன்பாகவே நீ நல்லா வாழ போகிற. எல்லாரும் பார்த்து வியக்கும் வகையில் நான் உன்னை உயரச் செய்வேன் என் செல்லமே. அவங்களே வந்து தேடி வந்து உன்கிட்ட பேசும்படியும் உன் வீட்டு வாசல்ல வந்து காத்திருக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினச்சி கவலைப்படாமல் இரு. அவ்வளவுதான். நமக்கு நல்லது நடக்காது, நம்ம தோற்று போயிட்டோம்னு நீயே தோற்றுவிட்டதாக முடிவுக்கு வர வேண்டாம். எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. கண்டிப்பாக உன்னால் முடியும். உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ விதைத்த நற்செயல்கள் எனும் விதை உனக்கான நன்மைகளாக மாறப்போகுது. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன்.